படி பார்ப்போம். Gaga, he cried, begging her to bring him over some food. நல்லா நீட்டி படிக்கணும். கா கா கா. He cried, begging her to bring him over some food. Gaga, Gaga, he cried, begging her to bring him over some food. Begging, begging இல்ல, begging. அவ்வளோ பசி அந்த பறவைக்கு. அது அவங்க அம்மா சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்குது. அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்க சாப்பாடு இல்ல. அதுவா காரணம்? அது காரணம் கிடையாது. அது சாப்பாட்டை கொண்டாந்து வாய்கிட்ட காட்டுறாங்க அவங்க. தெரியுதா? இத பத்தி என்ன படிச்சோம் நம்ம? அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு இருக்குது, அவங்க கொடுக்க மாட்டாங்கறாங்க. அது என்ன செய்யுது? She tore a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. இப்போ இவங்க ஒரு பாறையில இருக்கிறாங்க, அந்த குஞ்சு பறவை அது ஒரு பாறையில இருக்குது. இப்போ இது இங்க இருந்து பறந்து அங்க வரணும். அதை பறக்க வைக்கிறதுக்காக சாப்பாடு இங்க கொண்டாந்து வைக்கல, அந்தாண்ட வச்சிருக்கிறாங்க. நீ வா இங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி சாப்பாடு இல்லை அப்படின்னு நினைச்சு கூடாது. அங்க இருக்கிறதாலதான் இது கேக்குது, எனக்கு கொடுங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த பத்தி புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட். கௌலா கால் ஊல் ஆ காலுலா காலுலா. She screamed. ஆமா, she screamed back mockingly. She அப்படின்றது மதர் பேர்டு. மதர் பேர்டு பதிலுக்கு மோக்கிங்லி ஸ்கிரீம்டு, கிரீச்சிட்டது. என்னன்னு கத்துது? கவுலூலா கவுலூலா. ஆமா, இவங்க முதல்ல சின்ன பையன் என்னன்னு கத்தனா? கா கா கா. ஆமா, பதிலுக்கு அவங்க அம்மா பேர்டு இது மாதிரி பதில். அம்மா கவனிக்காம இல்ல, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. இவன் kept calling, தொடர்ந்து plaintively, கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தான் இந்த குஞ்சு பறவை. plaintively அப்படின்னா என்ன மீனிங்? plaintively means in a way that sounds slightly sad. கொஞ்சம் வருத்தமா இருக்குது. என்னமா குடுமா, கொஞ்சோண்டு மீன் குடுமா அப்படின்னு அதிகாரம் பண்ணல, கெஞ்சி கேக்குறான். கொஞ்சோண்டு மீன் குடுமா, நாளைக்கு பறக்கிறமா நானு. அது plaintively, in a way that sounds slightly sad. அப்ப plaintivelyன்றதுக்கு sad அப்படின்னு வச்சுக்கலாம், வருத்தமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? And after a minute so he uttered a joyful scream. அப்போ முதல்ல வருத்தமா கேட்கறது, அப்புறம் எதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா சத்தம் போடுறது, இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆனா பறக்கணும் அப்படின்னு தோண மாட்டாங்க. இது படி பார்ப்போம். But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream.
படி பாப்போம். But he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. Very good. அடுத்த பாட்டு படிக்கும். His mother had picked up a piece of fish and was flying across to him with it. அவங்க அம்மா என்ன செய்யுது, ஒரு மீன் பீஸ வாயில் எடுத்துக்குது. picked up a piece of fish and was flying across to him with it. அவனை சுத்தி பறக்குது. அந்த மீன் துண்டை வாயில வச்சுக்கிட்டு அந்த சின்ன பையனை சுத்தி பறக்குது. ஆமா. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. படி பாப்போம். His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஆமா, வாயில வச்சுக்கிட்டே பறக்குது. ஏன்னா நம்ம கடல்ல போய் பார்க்க முடியாது. ஓகே, அடுத்தது இந்த சென்டென்ஸ். He leaned out eagerly. இந்த ஹீன்றது யாரை குறிக்கும்? சின்ன பேர்டு. He leaned out eagerly. Eagerly means ரொம்ப ஆசையா, ஆர்வமா. Tapping the rock with his feet. Tapping அப்படின்றது தட்டுறது காலால. நம்ம கையால தரையை தட்டுற மாதிரி காலால வந்து தரையை தட்டுறது. Tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. அவங்க அம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படியே தட்டுறான் கீழே. ஆனா ரெக்கையை தானே தட்டணும், ரெக்கையை விரிக்கல. காலை பெட்டு வச்சு தட்டுனா எப்படி மேல போக முடியும்? ஆர்வம் இருக்குது, ஆனா அதுக்கான முயற்சி இல்லை அவங்ககிட்ட. டேப்பிங்ன்றது முக்கியமான வேர்டு. படி பார்ப்போம். He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. He leaned out eagerly. Leaned out. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஆமா. டேப்பிங், அது டாப்பிங் கிடையாது, டேப்பிங் அப்படின்னு படிக்கணும். Tapping means the action of striking against something with a quick light blow or blows or a sound made in this way. அதுதான் வந்து டேப்பிங் அப்படின்னு சொல்றது. ஒரு சவுண்டை உண்டாக்கணும், டேப்பிங். அதே மாதிரி நீ இன்னும் ஒரு வேர்டு தப்பா படிக்கிறீங்க. அது என்ன வேர்டுனா நியர். நியர். அது நியர், நியரர், நியரஸ்ட் அட்ஜெக்டிவ் வரணும். சரியா? அந்த வேர்டும் ஒழுங்கா படிக்கணும். ஓகே. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அந்த அம்மா பறவை என்ன செய்யுது, அந்த பறவையோட வாய் கிட்ட வந்து அதோட அழகுக்கு பக்கத்திலேயே வந்து அதோட அழகையும் வைக்குது. வச்சு உணவு ஊட்டுற மாதிரியே வந்து நிக்குது. சரியா? ஆனா உணவு ஊட்டுமா? அது ஊட்டாது. ஆமா, ஆக்ஷன் பண்ணுது.
But when she was just opposite to him, abreast of the ledge, ledge பக்கத்திலே வந்துச்சு. She halted, வந்து நின்னுடுச்சு. Her legs hanging limp, கால்லாம் அப்படியே தொங்கிட்டே இருக்குது. Her wings motionless, ரெக்கையும் அடிக்கல, அப்படியே ஸ்டடியா இருக்குது. Piece of fish in her beak, almost within reach of his beak. அவளுடைய பீக்ல இருக்கிற உணவு அவனுடைய பீக் வரைக்கும் வந்துருச்சு. சரியா? பறவை பறந்துகிட்டே தான் இருக்குது, ஆனா ரெக்கை அடிக்கல, கால் தொங்கிக்கிட்டே இருக்குது, காலை கீழே வைக்கல. இதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன் அது. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. Almost na கொஞ்சம் எக்கி பிடிச்சா அந்த தீனியை எடுத்து சாப்பிட்டுடலாம். ஆனா அந்த அளவுக்கு கூட இவன் ஜம்ப் பண்ண மாட்டாங்கிறான், வாய்க்கு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றான். படி பார்ப்போம். But when she was just opposite to him, abreast of the ledge, she had added her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. வெரி குட். தெரியுதா? இதுல நிறைய வேர்டுக்கு மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் எதிரில் இருக்கிறது, அப்ரீஸ்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கிறது, ஹால்டட் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்றது. தெரியுதா? ஹால்ட் போய்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஹேங்கிங் லிம்ப் தொங்கிக் கொண்டிருக்கிற கால்கள். மோஷன்லெஸ் அசைவு இல்லாம இருக்குது. பீஸ் ஆஃப் ஃபிஷ், பீக், பீக்னா உங்களுக்கு சொல்லிட்டோம் அந்த அழகு பகுதி. ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச், வித்தின் ரீச்னா எட்டக்கூடிய அளவுக்கு, வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அந்த பீக்கு, இதுதான் அந்த பறவையோடைய பீக்கு. இதை நம்ம பிரஸ்ட்னு சொல்லுவோம், மார்பு பகுதி. இதை வந்து லெக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெதர்ஸ், இது மேல சின்ன சின்ன முடியா இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர்டோடைய அப்பியரன்ஸ் வந்து ஞாபகத்துல இருக்கணும், அப்பதான் நமக்கு அந்த பாடத்தை நடுக்க புரிஞ்சுட்டே வரும். சரி, அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். He waited a moment in surprise. அவங்க அம்மா வந்து தீனி அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது, எக்கி பிடிக்கணும். தெரியுதா? He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஏன்டா இந்த அம்மா கிட்டேயே வரமாட்டேங்குது. And then maddened by hunger, அதுக்கப்புறம் அந்த மீனை பார்த்ததும் ஒரு வெறி. He dived at the fish, எம்பி அந்த மீனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டான். இதான் அவங்க அம்மா எதிர்பார்க்கறாங்க. அவன் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க அம்மா எதிர்பார்த்துனுக்குறாங்க. He waited a moment in surprise. சர்ப்ரைஸ்னா ஆச்சரியம், மொமெண்ட்னா ஒரு கன நேரம், ஒரு சின்ன மொமெண்ட், ஒரு செகண்ட், அது மாதிரி அதான் மொமெண்ட்னு சொல்றது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஆச்சரியப்படுறான், ஏன் இந்த அம்மா கிட்ட வரமாட்டேங்குது. And then maddened by hunger, பசியால் வெறி பிடித்தது அவனுக்கு. He dived at the fish, மீனை நோக்கி தாவினான். சரியா? Yes, sir. படி பார்ப்போம். He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. Dived at the fish. Dived at the fish.
ஓகே, அடுத்து என்ன நடக்குது? With loud scream, he fell outwards and downwards into space. ஆனா அவன் மீனை போய் பிடிக்கல, கீழே விழுந்துட்டான். அதுவே ஒரு செங்குத்தான பாறை, அங்க இருக்கிறாங்க அவங்க. அப்போ உணவை மிஸ் பண்ணிட்டதால அங்க இருந்து கீழே வித் a loud voice, ஐயோ, he fell outwards and downwards into space. அந்த கடலுக்கும் அந்த பாறை உச்சியில, மலை உச்சியில இருக்கிற பாறைக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல டவுன்வர்ட்ஸ், கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருந்தான். வித் a loud scream, ஸ்கிரீம்னா கூச்சல். He fell outwards and downwards into space. படி பார்ப்போம். With a loud scream, he fell outwards and downwards into space. இந்த மாதிரி விழ ஆரம்பிச்சிட்டான், தலைகீழ விழறான். பாறைக்கும் கடலுக்கும் நடுவுல சார். இது வந்து கடல்ல மலை இருக்குமா, அந்த மலையில இந்த பறவைகள் இருக்கும். இதான் சிச்சுவேஷன். அங்க இருக்கிற அங்க இருந்து விழுந்தா கடல்ல தான் விழணும். இப்ப என்ன நடக்குது? அது பறக்க கத்துக்கணும். அது பறக்க தெரியலன்னா தண்ணில விழுந்து சாக வேண்டியதுதான். இது ஒரு மாதிரி வாத்து மாதிரி கால்லாம் இருக்கும், தண்ணில விழுந்தாலும் மிதக்கும், முழுவிடாது. வாத்து முழுமா? ஆனா அதுக்கு தெரியாது நமக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு. அது நினைச்சுக்குது நம்ம விழுந்தா செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அது பறக்க மாட்டேங்குது. சரி, இந்த பத்தி என்ன சொல்லுது? His mother had swooped upwards. அந்த பேபி பேர்டு கீழே விழும்போது அவங்க அம்மா அப்படியே அது மேலேயே கூட வருது. சரிதான், விட்டுறல, அது கூடயே அதுவும் கீழே என்ன பண்ணுது? ஸ்வூப்டு அப்வர்ட்ஸ், அப்படி விருன்னு பறந்து வருது. சரி, எங்க போடான்னா விட்டு போல, அதுதான் ஸ்வூப்டு அப்வர்ட்ஸ். ஸ்வூப்டு அப்படின்னா என்ன? மூவ் ரேப்பிட்லி, விரைவாக செயல்படுது. ஸ்வூப்டு ரேப்பிட்லி த்ரூ த ஏர், காற்றில் விரைவாக பறத்தல். சர்ன்னு அதுவும் பறந்து போகுது. ஏன்னா குழந்தை விழுந்துகிட்டு இருக்குது, அதுக்கு நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக அது பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ அது அவனுக்கு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டு கூட வருது. பயப்படாத, ரெக்கை ஆசை, பறந்துடலாம் அப்படி சொல்லிக்கிட்டே வருது. His mother had swooped upwards. படி பாப்போம். His mother had swooped upwards. As he passed beneath her, as he passed beneath her, he had the swish of her wings. Swish அப்படின்றது ஒரு சவுண்டு, சரியா? அந்த அவங்க அம்மாவுடைய இறகுகளின் சத்தம் வந்து அவன் காதுல கேக்குது. As he passed beneath her, he heard the swish of her wings. beneathனா அடியில போயிட்டே இருக்கிறான். அந்த அவனுடைய லெட்ஜுக்கும் அந்த கடலுக்கும் நடுவில் இருக்கிற இடத்த தான் நம்ம பெனீத்னு சொல்றோம். கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். பெனீத் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்குறோம். He heard the swish of her wings. அவங்க அம்மாவுடைய இறகுகளுடைய சத்தம், விங்ஸ். விங்ஸ்ன்றத நம்ம அந்த இதுக்கு முன்னாடி இதுலயே பார்த்துருக்கணும், அதோடைய பார்ட்ல பார்த்துருக்கோம். ரெக்கன்னு சொல்றேன் பாரு, அதுதான் நம்ம விங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம்.
இருக்கா? லெக், காலை வந்து லெக்குன்னு சொல்றோம், கையை வந்து இறக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல வந்து அதை விங்ஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம. சரியா? ஆமா, அதுக்கு நம்ம பேர் வச்சோம் விங்ஸ். ஆமா, அதுதான் வந்து விங்ஸ். விங்ஸ். சரி, இப்போ இதான் நடக்குது. இந்த பத்தியில அவ்வளவுதான் இருக்கு. ஆமா சார். அதோட முடிஞ்சது இல்லையா? எஸ் சார். இத பத்தியே நல்லா படிச்சு. இது ஒரு சிச்சுவேஷன். இந்த ரெண்டு பத்தி வரைக்கும் படிச்சிருக்கோம் நம்ம. சரியா? இப்போ கேள்விக்கு பதில் எழுதணும். என்ன கேள்வி இது? Why did the young bird utter a joyful scream? ஏன் அது மகிழ்ச்சியா கத்துச்சு? அவங்க அம்மா பறவை என்ன செஞ்சது? ஒரு மீனை கடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த குஞ்சு பறவை கிட்ட பறந்து வருது. அதனால அது தீனி வருது, நமக்கு சாப்பாடு வருதுன்னு அது மகிழ்ச்சியா சத்தம் போடுது. நமக்கு புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், அதை நம்ம போய் எடுத்துக்கணும். His mother had picked up a piece of fish and was flying across to him with it. அதை தான் வந்து இது கூட நம்ம எழுதணும். என்ன பண்றோம்? இங்க இருந்து எடுத்துக்கிறோம். The young bird uttered a joyful scream. Why ன்னு வந்தா நம்ம because போடணும். சரிதா? எப்பெல்லாம் why வருதோ அப்பெல்லாம் வந்து because போடணும். அதான் உமாபதி கை தூக்குறான். என்ன பிரச்சனை உமாபதிக்கு? எதோ பண்ணிட்டு இருக்கிறான், சவுண்ட் மட்டும் உண்டாக்க முடியல அவனால. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. சரியா? இது இந்த கேள்விக்கு பதில். இதுல இருந்தே எடுத்துக்கலாம் நீ. பிகாஸ் போட்டுட்டு, ஆமா, அந்த ஏரியாவை his mother had picked, அதை அப்படியே எடுத்தாங்க எழுதிக்க வேண்டியதுதான். நம்ம சேர்க்க வேண்டியது நடுவுல பிகாஸ். Okay, go to the next question. Did the mother bird offer any food to the young bird? Young birdக்கு mother bird ஏதாவது ஃபுட் கொடுத்ததா? இல்ல சார். ஆமா, அப்ப நம்ம அது கொடுக்கிறது நோ வந்து நம்ம சேர்க்கணும். நோ, அது நோ மட்டும் சேர்க்கணுமா சார்? ஆமா, இந்த டிட் நீங்க நோ பண்ணனும், அந்த டிட் இங்க எடுத்துன்னு சேர்த்துக்கணும். பட் மதர் பேர்ட் டிட் நாட், பேர்ட் ஆஃபர் இருக்கு இல்லையா, பேர்ட் டிட் நாட் ஆஃபர் மாத்திக்கணும். நோ முன்னாடி போட்டுக்கணும், டிட் நாட் ஒன்னு சேர்த்துக்கணும். டிட் நாட் ஒன்னு சேர்த்துட்டா அந்த ஆன்சர் முடிஞ்சு. சரியா? இதுல நம்ம வந்து சேர்க்கிறது இந்த ரெண்டு வேர்டு தான். நோவும் நாட்டும். டிட் நாட், டிட் இங்க இருக்கும், அதை இங்க எடுத்து போட்டுக்கணும். நாட் மட்டும் போட்டுக்கணும். ஆமா. ஓகே, thank you for your attendance. Thank you sir. Stay safe, stay at home, read English every day. Okay. Thank you sir. Cannot minimize this. Bye sir. Bye.